ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். என்னடா ஓவர் வாய்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆமாங்க, நான் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணாமல் பேசிட்டு போயிட்டேன். அதாவது இங்கேருந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிற வரையும் தான், அதாவது லோக்கலில் தான் நம்ம இன்றைக்கி சுற்ற போகிறோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் வந்து கிழவரப்பள்ளி அப்படின்ற ஒரு டேம் இருக்குது. அதாவது தென்பெண்ணை ஆறு அது வந்து போயிட்டுருக்க ஒரு டேம் வந்து பெங்களூர் சைட்லேருந்து நமக்கு வந்து ஒசூர் வழியாக தான் போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா 7th படிக்கும்போது எல்லாம் போகும்போது அவ்வளோ நீட்டாக இருந்தது. இப்போது அந்த டேமோடைய கண்டிஷனை தான் நான் உங்களுக்கு வந்து அங்கே காமிக்க போகிறேன். ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கேயே போயிடலாம். ஒசூர்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் அப்படி தாங்க இருக்குது. ரொம்ப பக்கம்தான். ஒசூரில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தது. இப்போ அதோடைய நிலைமையை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Your lies, I'll do what I want. இங்கே டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 5 வரைக்கும் தான். பார்க்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா பைக் 10 ரூபா சார்ஜ் பண்ணோம். ஆனால் நாங்கள் எங்க கூட வந்தவங்க என்னன்னாங்கன்னா, நார்மலாக வெளியே தானே விட்ருக்கோம், இதுக்கு எதுக்கு பார்க்கிங் அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டான கேள்வி தான். ஏன்னா பார்க்கிங்க்கான எந்த வசதியும் இல்லை. ஜஸ்ட்டு வண்டி அங்கே நிப்பாட்டினாவே அதுக்கு பார்க்கிங் சார்ஜ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு 5 ரூபா. இப்போ நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் பார்க்கு. இதுதான் பார்க். இவ்வளோதான் பார்க். ஆக்சுவலாக வந்து இங்கே எதுக்காக என்ன சொல்ல வரணும் அப்படின்னு நினச்சோம், நல்லா இருந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப கேவலமாக மாற்றிட்டாங்க. இதுதான் டேமு. என்னடா நல்லா தானே இருக்குது தண்ணி அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே போக போக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் தண்ணி. ஆக்சுவலாக கிழவரப்பள்ளி டேமு. இதோடைய தண்ணி பார்த்திங்கன்னா பொன்னையார் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பார்க்க க்ளீனாக தான் தெரியும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கழிவு நீர் தாங்க. வேஸ்டேஜ் தான் ஃபுல்லாக. எல்லாம் வந்து கம்பெனிலேருந்து வர வேஸ்டேஜ் தான் அது ஃபுல்லாகவே. நல்லா தான் இருந்தது. இங்கே கம்பெனி வந்து ஃபுல்லாக அதிகமாக வந்ததுனால வந்து ஃபுல்லாக வந்து அதோடைய வேஸ்டேஜெல்லாம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கேட். இங்கேருந்து ஹெவியாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு வந்து இது வந்து வேஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஹெவியாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் உங்களுக்கு அது கீழே போய் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே எவ்வளோ அழகாக வருதுன்னு தெரியும். அப்படியே இப்படி கீழே பாருங்கள், எவ்வளோப்பா ரொம்ப பேட் ஸ்மெல்லாக வருது சாமி. பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது தண்ணி தான். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் செம்ம ஸ்மெல் அடிக்குது. இந்த மீன் ஸ்மெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேஸ்டேஜ் எப்படின்னா ட்ரைனேஜ்லேருந்து வர மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. ரொம்ப கேவலமாக இருக்குது. அங்கே வரைக்கும் இருக்குது. அங்கே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கிங் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்மெல்லு நிற்கவே முடியல, அவ்வளோ கேவலமாக இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ஆக்சுவலாக வந்து கர்நாடகா சைட்லேருந்து வர்றது தான். இங்கேருந்து கர்நாடகா பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் போனீங்கன்னா நீங்கள் கர்நாடகா ரீச் பண்ணிடலாம். அந்த ரேஞ்சிலேருந்து தான் வருது. இது கட்டின இயர் பார்த்திங்கன்னா 1995 கட்டியிருக்காங்க.
ஸ்டார்டிங்கில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேயே வந்திருக்கேன். 6th 7th படிக்கும்போதே வந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மெல்லாம் இல்லைங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ தான் இப்படி ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். ஜஸ்ட்டு இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இடம் இருக்குது. அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு வீடியோ எடுப்போம். இன்னொன்று இதே மாதிரி தண்ணி கொஞ்சம் உள்ளே போகும், நல்லாயிருக்கும் அந்த இடம். அதையும் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நிறைய ரிவர் வந்து இப்போ வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எல்லாம் கம்பெனிஸ் வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியில் கலந்து விட்டுறாங்க. ஏன்னா விவசாயிங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா. எல்லா டேம்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நம்ம தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இங்கே தண்ணி இருக்கா இல்லை சாக்கடை இருக்கா அப்படின்னு தான் கேட்கணும். இந்த அளவுக்கு சாக்கடை இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா 39 கிட்ட இருக்குது. 39 ஃபீட்டா 15 தான் போட்டிருக்காங்க. அப்போ 39 ஃபீட். 39 ஃபீட் ஆழம் இருக்குது பாருங்கள் இது. ஓகே, நம்ம இப்போ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நம்ம ரிட்டன் வெளியே போக போகிறோம். மோஸ்ட்லி இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா கப்புள்ஸாக தான் வராங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக தான் வரணும். பார்க் காமிக்கல இல்லையா, அதையும் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம். இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக வந்து டேமோட பார்க்குனால் உள்ளே வந்துட்டு இந்த ஊஞ்சல் அதெல்லாம் இருக்கும்ன்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு கார்டன். அதுவும் வந்து சின்ன பசங்களுக்காக கிடையாது. எல்லாம் ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி, சும்மா அப்படியே போயிட்டு வருவோமே. நம்ம அவங்கள வீடியோ எடுக்க போகிறதில்ல, சும்மா அப்படியே போயிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இலங்கை அகதிகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் முடிஞ்சால் வந்து நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அப்படி இல்லைனா அந்த இடத்த பாருங்கள் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயம். இதான் வந்து இதுதான் ஸ்டெப்புனா இறங்குறது பார்க்குக்கான ஸ்டெப்பு அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஸ்டெப்புனா எனக்கு தெரியாதா அப்படின்றவங்க உடனே. அப்படியே வந்து ஒரு ஊர் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் பாஸ்க்காக வரலாம். ஆனால் இப்போ அதுவும் முடியாது. முன்னாடி வந்து டைம் பாஸ்க்காக வந்து நான் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இங்கெல்லாம் யாரும் வர முடியல போல். எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் பார்க்குக்கு போகிற ரூட்டை பார்த்தீங்களா. இதுதாங்க பார்க். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுவும் வந்து விளையாடுற மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு வீட்டிலேருந்து ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இங்கே சாப்பிட்டு அப்படியே இங்கே சும்மா சின்ன பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்தது எல்லாமே. அந்த ஊஞ்சல், இந்த இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி எல்லாமே வந்து இந்த ரோடுக்கு அந்த பக்கம் இருந்தது. இது பார்க்கோட சேர்ந்தது தான். இப்போ அதெல்லாம் தூக்கிட்டு அவங்க வாலிபால் அந்த மாதிரிலாம் தான் கோர்ட்டு வச்சுருக்காங்க. வாலிபால் கோர்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஓகே, இதுதாங்க ஓவராலாக இந்த டேம். அதுதாங்க பாருங்கள், பஸ் வருது 23 அப்படின்ற ஒரு பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் வருது. ஒரு பஸ் தான் நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக ஒரு பஸ் தான் 2 பஸ் தான் தெரியல. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து பார்க்குக்கு வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சின்னதாக பைக்கில் போய்ட்டு ஒரு வியூ. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போவோம். அந்த இடத்துல தண்ணி போகும், நல்லாயிருக்கும். ஈஸியாக இறங்கி குளிக்குவாங்க நிறையா. அப்போது குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது நானே குளிக்கிறத பார்த்தா வேண்டாம் குளிக்காதீங்க அப்படின்ட்டுருவேன். ஸோ சும்மா பார்த்துட்டு வரலாம். நான் முன்னாடி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த டேம் வியூ வேறு லெவலில் இருக்கும். ரோட்லேருந்து பார்க்கும்போதே இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செடி கொடின்னு வளர்ந்து அப்படி வந்து டோட்டலாக இந்த வியூவே வந்து டேமேஜ் பண்ண மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போனால் டேம், அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அப்படின்னு இருக்குது. அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்து வார் நடக்கும்போது அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்கள வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்கள ஒரு இடத்துல வச்சு பார்த்துக்குறாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல ஒசூரில் பார்த்திங்கன்னா, எல்லா ஊர்லேயும் இருக்கான்னு தெரியல. ஒசூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப அவுட்டரில் வச்சுருக்காங்க. அது மக்களோட மக்களாக வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இவங்க இருக்க ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு இந்த ரிவர் கிராஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து நம்ம போக போகிறோம். ஜஸ்ட் நான் வந்து இவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தேன்.
பட் அது கரெக்டாக இல்லை எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. சரி ஓகே, அப்படியே வந்து கிராஸ் பண்ணி நான் அவங்கள வீடு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு காமிச்சிட்டு அப்படியே அந்த பிளேஸ்க்கு நான் போகிறேன். பாருங்கள். Yeah. Sometimes I get so mad, there's no controlling me. My thoughts get so bad, I'm like, I might grab a bat, I don't know. My wrath, my blood boils over like, oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed? Switches how you see things, realize something needs change. Cause I know you got me up, let me show you what's up. Cause enough is enough. I'll take a face full of pavement just to make a statement. I know there's no turning back. வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். இங்கே தான் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நாங்கள் வண்டி நிப்பாட்டுற இடத்துல சவுண்டு கேட்கும். பசங்கள்லாம் குளிக்கிறது, அப்படியே என்ஜாய் பண்ணி குளிக்கிறது வந்து சவுண்டு கேட்கும். அங்கேருந்து ஓடி வந்து குதிப்போம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நான் இந்த இடத்துல குளிச்சிருக்கேங்க, சூப்பராக இருக்கும் அப்போல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வண்டி நிப்பாட்டுற இடம் வரைக்கும் ஸ்மெல் அப்படி வருது, இந்த ட்ரைனேஜ் ஸ்மெல்லு. எப்படி தான் இருக்காங்களோ பாருங்கள். இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே மொட்டையாக இருக்காங்க, யாருமே இல்லை இந்த இடத்துல. எப்போவுமே இந்த இடத்துல வந்து குளிச்சுட்ருப்பாங்க. அதுவும் இந்த சம்மர் டைம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியிலலாம் யார் குதிக்காமல் இருப்பாங்க, அப்படி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே சுத்தமாக க்ளீனாக ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குங்க. நம்ம ரொம்ப வந்துட்டு நம்ம ஜென்ரேஷன் மாற 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 வந்து எல்லாமே வந்துட்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே மக்களே, வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து நான் எல்லாமே நெகட்டிவாக தான் சொல்லியிருப்பேன். நான் சொன்னது உங்களுக்கு வந்துட்டு எந்தளவுக்கு ஓகே அப்படின்னு தெரியல. நீங்கள் ஆல்ரெடி இங்கே யாராவது வந்திருந்தீங்கன்னா இல்லை வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் இப்போ இருக்கிறவருடைய நிலமை. ஸோ வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா ஜஸ்ட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே மக்களே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.